இருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் தாத்தா, எங்க அம்மா கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? தாமதமாய் வந்ததெல்லாம் தடமின்றி போவதுவே. தாமதமாய் வந்தவை என்றும் தஞ்சத்தில் சேர்வதில்லை, நெஞ்சத்திலும் நிலைப்பதில்லை. பராபரமே, ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உன் வாழ்க்கையில நீ எடுத்த எல்லா முடிவும் தாமதமா எடுத்த முடிவு தானே. உன்னோட தாமதம் தான் இன்னைக்கு உன்ன இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுருக்கு. ஆமாங்க ஐயா, தப்பான முடிவெல்லாம் அவசரப்பட்டு எடுத்து நல்ல முடிவெல்லாம் தள்ளி போட்டுதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். ஆ, அது விதி. அப்படித்தான். சரி, சாப்பிடுறீங்களா? வர வேண்டியதெல்லாம் வயிற்றுக்கு வந்துருச்சு தாயி. எனக்கு போதும்னு எல்லாம் அவன் சொல்லிட்டான். சரிங்க ஐயா, அப்ப நான் இதை வேற யார்கிட்டயாவது கொடுக்கறேன். தேடி வந்தது இன்னும் கிடைக்கலையா? கிடைச்சிருக்காது. கையில இருக்கும்போது கறிக்கட்டையா தெரிஞ்சிச்சு, இப்ப அது வயிறுன்னு தெரிஞ்சு தேடி வந்திருக்கிற. ஆமாங்க ஐயா, தொலைச்சிட்டு தான் வந்திருக்கேன். கையில இருக்கும்போது அதோட அருமை தெரியாம தொலைச்சிட்டேன். இப்ப அது வேணும்னு தவிச்சு போய் நிக்கிறேன். அவன் உனக்கு கொடுக்க நினைச்சத யாரும் தடுக்க முடியாது. அவன் உனக்கு தடுக்க நினைச்சத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. ஐயா, நான் தொலைச்சது எனக்கு திரும்ப கிடைக்கும்ல? பாவம்னு தெரியாம செஞ்ச பாவத்தை ஏத்துக்கிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேயா. எனக்கு என் புருஷன் வேணும், கிடைப்பாராயா? நீ நினைக்கிறதும் நான் நினைக்கிறதுமா நடக்கும்? மேல இருக்கிற ஒருத்தன் என்ன நினைச்சு வச்சிருக்கான்னு தெரியாதே. என் குழந்தைக்காகவாவது நான் தேடி வந்தது கிடைக்கணும். தண்டனைன்னு ஒண்ணு இருந்தா அதை எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்.